ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் கார்டன். மாடி தோட்டத்தில் பூச்செடிகளை ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாம். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் முயற்சி பண்ணால் செடி காய்கறிகளை கூட வர வச்சிடலாம். ஆனால் இந்த பந்தல் காய்கறிகளை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நிறைய ஊட்டச்சத்து தேவை. ஏன்னா பெரிய கொடியாக வருது, நிறைய இலைகள் வரும், காய்களும் பெருசாக வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊட்டச்சத்து கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அப்படி ஊட்டச்சத்து கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி காய்கறிகளை நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, எங்கே அந்த காஞ்ச இலைத்தழைகள் கிடைச்சாலும் எடுத்துகிட்டு வந்து அதை மக்க வச்சிருவேன். அது கூட நம்ம கிச்சன் கம்போஸ்ட் இருக்குங்க இல்லையா, அது ஒரு பங்கு, மக்க வச்ச இலைத்தழை ஒரு பங்கு, அதுக்கப்புறம் மாட்டு சாணம் இருக்குல்ல, அதை நல்லா மக்க வச்சு அதில் ஒரு பங்கு, அதுக்கப்புறம் ஏற்கனவே காஞ்சி போன நம்ம கிட்ட இருக்கிற ஜாடியில் இருக்கிற மண் இருக்குல்ல, இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் மண்கலவை தயாரிக்கிறேன் கொடிக்கெல்லாம். இந்த மண்கலவையோட வேப்ப முன்னாக்கு சேர்த்து நீங்கள் ஒரு 10-15 நாள் அப்படியே வச்சிடணும். அதுக்கு டெய்லி தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வரணும். அதுக்கப்புறம் அப்பப்போ நடுவில் கிளறி விடலாம். 15 நாள் கழித்து நம்ம உயிர் உரங்கள் ட்ரைகோடர்மா விரிடி, அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம் இந்த மாதிரி கிடைக்கிறத அதோட கலந்து நீங்கள் செடிகள் வச்சிங்கன்னா வேறு இலைகள் இல்லாமல் நல்ல அறுவடை எடுக்கலாம். கலக்கல் கார்டனில் ஆடிப்பட்டம் அமோகமாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.